பாஸ்தா ஒரு 100 கிராம் எடுத்துக்குவோம். அதை வெந்நீரில் கொதிக்க வச்சு லைட்டாக உப்பு போட்டு ஆயில் விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு குடைமிளகாய், கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் தனித்தனியாக பீசஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சதை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக பட்டர், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மைதா மாவு, ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம 2 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரில் இந்த பவுடரை அப்படியே நாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு பால், திக்கான பால் எடுத்து அதில் நான் கரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை நல்லா எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. அதே மாதிரி பாஸ்தாவையும் வடிகட்டி எடுத்துக்குவோம். நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த டெக்ஸ்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா திக்காக அதோடு கலக்கணும். அதோடு நாம் இந்த பாஸ்தாவையும் கலந்துட்டோம் அப்படின்னா எம்மியான க்ரீமி பாஸ்தா ரெடி. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளான ஒர்க்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.